ஆமென். 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 இயேசு ராஜா. ஆமென். 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 இயேசு ராஜா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த காலை பொழுதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அதிகாலை வேளையில் என்னை தேடுவோருக்கு நான் பேரன்பும் பேரிரக்கமும் காட்டுவேன் என்று சொன்னேன். கருக்களில் உம்மை தேடி வந்து அதிகாலையில் உம்முடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம். நானாகவே வந்திருக்கிறேன்னு சொல்லி நானாகவே வந்திருக்கிறேன். உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்படுவீராக. நீர் எங்களோடு இடைப்படுவீராக. உடைய வாயின் சொற்கள் உம்முடைய வாயின் சொற்கள் எங்கள் உள்ளத்தில் பதியேற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் பேசும், அடியேன் கேட்கிறேன். ஆண்டவரே நீர் பேசும் ஆண்டவரே. லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? ஆமென். ஆமென். இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளை, இங்கு இருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? அதுதான் மரியாளுடைய ஜெபம். யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். ஆமென். இயேசு இருந்த இடத்திற்கு மரியா வந்து அவரை கண்டதும் அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்றார். ஆமென். ஆமென். இங்கு இருக்கிறவர் பெரியவர் அல்லவா?
யோனாவை விட இங்கே இருக்கிறவர் பெரியவர் அல்லவா? மரியாளுடைய ஜெபம் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும் என்பார்கள். கண்ணீரோடு ஜெபிக்க. தன் பிள்ளைகளின் கண்ணீரை கண்டு அதை கடந்து செல்ல நமது ஜெபத்தை ஒப்பு கொடுக்கணும். ஞாயிறு ஊர் கைம்பெண் மகன் உயிர் பெறுகிறார். நாயின் என்னும் ஊரில் ஒரு விதவையின் கண்ணீரை கண்டு மனம் கசிந்து இறந்து போன அவனது மகனுக்கு உயிர் கொடுத்து அந்த ஏழை தாயின் கண்ணீரை துடைக்கிறார். இந்த விதவையின் கண்ணீரை கண்டு மனம் கசிந்து இங்கு இருக்கிறவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? அதனாலதான் மரியாள் வந்து அவரை கண்டு காலில் விழுந்து, எத்தனை தாழ்ச்சி ஜெபம் பாரு. வருகிறார், அவரை காண்கிறார், அவர் காலில் விழுங்கு. அதுக்கப்புறம் தான் ஜெபமே ஆரம்பம். உன் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டான், எந்த துன்பமே வந்தாலும் உம்மை பிரியே, உமையே நான் ஆராதிப்பேன், உமையே நான் நேசிப்பேன், உம்மை நம்புவேன். இயேசு இருந்த இடத்திற்கு மரியா வந்து அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். நம்முடைய கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போகும். வாசிக்கலாம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆமென். உன் கதிரவன் ஒருபோதும் மறையான், உன் நிலா இனி தேய்ந்து போகால். ஆண்டவரே, உனக்கு என்றுமுள்ள ஒளியாக இருப்பார். உன் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போ. ஆமென். ஆண்டவரே உனக்கு என்றுமுள்ள ஒளியாக இருப்பார். உன் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போ. உன் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போக வேண்டும் என்றால் ஜெபத்தில் முக்கியமான பாகம் கண்ணீரோடு ஜெபிப்பது. மரியாளின் ஜெபத்தை கண்டு மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்களும் அழுதார்கள். மரியா அழுது ஜெபிக்கிறாள், அவளோடு வந்த யூதர்களும் அழுகிறார்கள். அழுது அந்த ஜெபத்தோடு சேர்ந்து பரிந்துரை ஜெபிக்கிறார்கள். இயேசு மரியாளுடைய தாழ்ச்சிமிக்கு ஜெபத்தோடு சேர்ந்து அவரோடு வந்த அந்த யூதர்களுடைய ஜெபங்களையும் அவர் கேட்டார். இவ்வளவு ஒரு பரிசுத்தமான நிலையில் மரியா தன்னோடு வைத்திருக்கின்ற ஜெபிக்கிற பிள்ளைகளை வைத்து என்னிடத்தில் அழைத்து வந்திருக்கிறாரே என்று சிந்தித்திருப்பார். அதனால தான் தானியேல் ஆகமம் 10:12 சொல்லப்படுகிறது, தானியேல் ஒரு காட்சியை காண்கிறார். வாசிக்கலாமா? தானியேல் 10:12. தானியேல் ஒரு காட்சி கண்டார். அவருக்கு சொல்லப்படுகிற செய்தி என்ன? தானியேல் அஞ்ச வேண்டாம். தானியேல் நீ அஞ்ச வேண்டாம்.
உய்துரைக்க வேண்டும் என்னும் உன்னுடைய அந்த உள்ளத்தோடு உன் கடவுள் முன்னிலையில் நீ உன்னை தாழ்த்தி கொண்ட முதல் நாள் தொடங்கி உன் மன்றாட்டு கேட்கப்பட்டு வருகிறது. உன் மன்றாட்டுக்கேற்ப இதோ நான் வந்துள்ளேன். எவ்வளவு அருமையான இந்த ஜெபத்திற்கு பதில் பாருங்க. தானியேல் காட்சி காண்கிறார். அஞ்ச வேண்டாம், உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. நீ அந்த காட்சியுடைய விளக்கங்களை, மறை உண்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடவுள் முன்னிலையில் நீ உன்னை தாழ்த்தி கொண்டாய். ஆண்டவருடைய வார்த்தை வசனங்களை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். மறை உண்மைகளை அறிய வேண்டும் என்றால், அதன் விளக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மிடத்தில் தாழ்ச்சி தேவை. கடவுள் முன்னிலையில் நீ உன்னை தாழ்த்தி கொண்ட முதல் நாள் தொடங்கி, ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, அனுதினமும் முதல் நாள் தொடங்கி இன்று வரை உன் மன்றாட்டு கேட்கப்பட்டு வருகிறது. உன் மன்றாட்டுக்கு ஏற்ப இதோ நான் வந்துள்ளேன் என்று சொன்ன. அதனால்தான் மரியாளும் அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்டபோது இயேசு உள்ளம் குமரி அழுதார். உள்ளம் குமரி இயேசு அழ காரணம் என்ன? மரியாளுடைய தாழ்ச்சிமிகு ஜெபத்தோடு கூடிய அவரோடு வந்த யூதர்களும் ஜெபித்தார்கள். அந்த ஒருமனப்பட்டு அந்த மரியாளோடு வந்த யூதர்களும் தாட்சியோடு கண்ணீரோடு ஜெபித்தார்கள் என்று சொன்னால், மரியாவும் அழுது ஜெபித்திருக்கிறாள், அவரோடு வந்த யூதர்களும் அழுது ஜெபித்திருக்கிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு அதை கண்டபோது உள்ளம் குமிரி கலங்கி அவர் கேட்கின்ற கேள்வி, முதல் கேள்வி, அவனை எங்கே வைத்தீர்கள்? உங்கள் மன்றாட்டு கேட்கப்பட்டு வருகிறது. உங்கள் மன்றாட்டுக்காகவும் உன்னுடைய மன்றாட்டுக்கேற்ப இதோ நான் வந்துள்ளேன். தானியேலுக்கு சொல்றார் பாருங்க, உன்னுடைய மன்றாட்டுக்கேற்ப. இங்கே இவருடைய மன்றாட்டு என்ன? ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்ற தாழ்ச்சி ஜெபம். நீர் என்னோடு இருந்தார், நீர் என்னோடு தங்கி இருந்தார், நீர் இங்கே இருந்திருந்தார் எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? இன்னைக்கு சிலுவை பாதையில் மிக அருமையான அர்த்தமுள்ள சிந்தனைகளை நமக்கு ஆவியானவர் உணர்த்தி, அந்த சிலுவை பாதை ஒரு உன்னதமான சிலுவை பாதையாக, பாடுகளோடு மட்டும் அல்ல, அந்த சிலுவை பாதையின் வழியாக நமக்கு ஆவியானவர் கற்றுத்தருகின்ற பாடங்களையும் சேர்த்து மிக அருமையாக ஆவியானவர் வழிநடத்தினார். இது அவருடைய ஆற்றலோ பலத்தினாலோ அல்ல, இது முற்றிலும் தூய ஆவியானுடைய வழிநடத்தலின் பேரில் தான் இப்படிப்பட்ட கருத்துள்ள சிலுவை பாதைகளை செய்ய முடியும். அவர் வழிநடத்துவார், கற்றுத்தருவார். உன் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போகும். எசையா 60:20 தெளிவாக சொல்லுகிறது, உன் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போகும். ஆனால் பாருங்க, அங்கே யூதர்கள் வேறு சிலர் இருக்கிறார்கள்.
அவர்களுக்குள்ளே ஒரு சிறிய சலசலப்பு. பாருங்கள், லாசர் மேல் இவருக்கு எத்தனை அன்பு என்று பேசிக்கொண்டார். ஆனால் அவர்களுக்கு சிலர், பார்வையற்றவருக்கு பார்வையளித்த இவரை சாகாமல் இருக்க செய்ய இயலவில்லையா என்று ஒரு பரிகாசமான வார்த்தை. இவ்வளோ அற்புதம் செய்கிறார், அதை பண்ணுறார், இதை பண்ணுறார். ஆனால் பார்வையற்றவருக்கு பார்வையளித்த இவர் லாசரை சாகாமல் இருக்க செய்ய இயலவில்லையா என்று அவருடைய பரிசுத்தத்தையும் அவருடைய பவர், இயேசுடைய பவரை பரிகசிக்கிறார். ஆமாம் பார்க்கிறீர்களே, இப்போ இயேசு உள்ளம் குமுறியவராய் கல்லறை அருகில் செல்கிறார். உள்ளம் குமுறியவராய் கல்லறை, அவருடைய ஜெபம் எப்படி? இயேசுடைய ஜெபம். மீண்டும் அங்கே ஒரு வாக்குவாதம் நடக்கிறது. வாசிக்கலாம். யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கல்லை அகற்றி விடுங்கள் என்றார் இயேசு. இறந்து போனவரின் சகோதரியான மார்த்தா அவரிடம், ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்றார். ஆமென். ஆமென். இப்போ இயேசு கவலையோடு ஜெபித்த மரியாளும் அவளோடு வந்த யூதர்களும் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள். உடனே அவருடைய ஜெபத்திற்கு அவனை எங்கே வைத்தீர்கள் என்ற பதில் வருகிறது. ஒரு சிலர் இயேசுவை பரிகசித்தாலும் இயேசு அவர்களையும் மனதில் நிறுத்தி கொண்டு தான் மீண்டும் உள்ளம் குமுறியவராய், மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதை கண்டபோது இயேசு உள்ளம் குமுறி கலங்கி அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்கிறார். இங்கே சிலர் பரிகசிக்கிறார்கள், இயேசுவை பரிகசிக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலும் இயேசு மனம் தளராமல் மீண்டும் உள்ளம் குமுறியவராய் கல்லறைக்கு அருகில் செல்கிறார். எத்தனை பரிகாசங்கள், எத்தனை துன்பங்கள், துயரங்கள், பாடுகள் வந்தாலும் நாம் செய்ய வேண்டிய பணியை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் என்னை எதற்காக அனுப்பினார் என்று சொன்னால் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 11:4 இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான், இதனால் மானிட மகனும் மாட்சி பெறுவார் என்று அழகா சொல்றார். அப்போ கடவுளை மாட்சிப்படுத்துவதற்காகத்தான் இயேசு இந்த ஊழியத்தை செய்கிறார், தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக. மனிதனுடைய கட்டாயத்தினாலோ அல்ல, தந்தையின் திருவுளம். எல்லாம் இயேசுவுக்கு தெரியும். ஆனாலும் மனிதர்கள் எப்படி இயேசுவை அணுகிறோம், நீங்களும் நானும், நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? கண்ணீரோடு கூடிய ஜெபம். வேத வாசிப்பாக இருந்தாலும் சரி, ஜெபமாக இருந்தாலும், பாடல்களாக இருந்தாலும் தாழ்ச்சியோடு, எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே, எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. பதில் தாரும். என்னுடைய ஜெப வேளையில் நான் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறேன். இயேசு அப்படித்தான் ஜெபிச்சிருப்பார். ஆனாலும் அங்கே மார்த்தாளுடைய ஒரு இடைச்சொல்களாக
கல்லறையை அகற்றி விடுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். கீழ்ப்படிதல் அங்கே இல்லை. மார்த்தாளுக்கு அந்த கீழ்ப்படிதல் இல்லை. மாறாக என்ன செய்கிறாங்கன்னா, ஆண்டவரே 4 நாள் ஆகிற்று, நாற்றம் அடிக்குமே என்று சொல்லுகிறார். 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே. ஆண்டவருக்கு தெரியும். உயிரோடு இருக்கும் பொழுது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார், இதை நம்புகிறாயா என்று இயேசு சொல்லி, மார்த்தாள் அதை உணர்ந்தவளாய் அந்த வார்த்தைக்கு தகுந்த பதிலை கொடுக்காலும், ஆம் ஆண்டவரே, ஆம் ஆம் என்று சொல் ஒத்துக்கொள்கிறார். ஆம் ஆண்டவரே, நீர் மெசியா, நீரே இறைவன், நீரே உலகிற்கு வர வேண்டும் என நம்புகிறேன். விசுவசிக்கிறாள், சொல்லுகிறாள். நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வர வேண்டும் என நம்புகிறேன். இங்கே ஆண்டவர் சொல்றார், நீரே மெசியா, நீரே இறைவன், நீரே இந்த உலகிற்கு வர என்று நம்பினாலும், அப்படி என்றால் மார்த்தா என்ன செய்திருக்க வேண்டும்? அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்ற அன்னை மரியாளின் கீழ்ப்படிதல் அங்கே இல்லை. மாறாக அவர் என்ன சொல்றாரு? கல்லறைக்கு அருகில் செல்கிறார். அது ஒரு குகை, அதை ஒரு கல் மூடியிருந்தது. அந்த நாட்களில் பார்க்கும்பொழுது இந்த கல்லறை என்று சொன்னால் இயற்கையாக குகைகளும் கல்லறைகளாக பயன்படுத்தினார்கள். பொதுவாக 6 அடி நீளமும் 9 அடி அகலமும் 10 அடி உயரம் உள்ள ஒரு குகை தான் அங்கே அடக்கம் செய்யப்பட்டார். கல்லை குகை ஒரு பெருங்கல்லால் மூடி வைத்திருப்பார். அதனால தான் இயேசு சொல்றாரு, அது ஒரு குகை, அதை ஒரு கல் மூடி இருந்தது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கல்லை அகற்றி விடுங்க. நீ நம்முடைய வாழ்க்கையிலும் தடைகள் இருக்கிறது. அவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது, கல்லை அகற்றி விடுங்கள். அவனுடைய சபத்தில் வருவதற்கு, அவருடைய வார்த்தைகளை வாசிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, ஸ்துதிப்பதற்கு தடையாக என்ன இருக்கிறது? நம்முடைய பாவங்கள். அதனால தான் ஸ்டார்டிங்கில் நம்ம திருப்பாடல் 51 வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் இறைவன் செய்த சகல காரியங்களுக்கும் நன்றி சொல்லுகிறோம், ஜெபிக்கிறோம், விசுவாச பிரமாணம் சொல்லுகிறோம், தொடக்க ஜபம் சொல்லுகிறோம். இவையெல்லாம் எதற்காக என்று சொன்னால், ஒரு ப்ரிப்பரேஷன், நம்மை நாமே நாம் ஆயத்தப்படுத்தி இறை வார்த்தைக்குள் வரணும். இறை வார்த்தைக்குள் வரும் பொழுதும் கூட ஆவியானவருடைய துணை கொண்டு இறைவேண்டல், தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல். பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்படாமல் இறைவேண்டல் செய்ய முடியாது. இறை வார்த்தை நமக்கு கிடைக்காது. இறை வார்த்தை கிடைத்தாலும் வெளிப்பாடு கிடைக்காது. வெளிப்பாடு கிடைத்தாலும் புரிந்து கொள்ள முடியாது. இதெல்லாம் வேணும்னு சொன்னால் கீழ்ப்படிதல் அவசியம். கீழ்ப்படிதல் அவசியம். கல்லை அகற்றி விடுங்கள் என்ற இயேசுவின் வார்த்தைக்கு மார்த்தாள் அதற்கு கீழ்ப்படியாமல் 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்று சொல்லுகிறார். நீர் இறைமகன், நீர் மெசியா, நீரே உலகிற்கு வரவிருந்த வேண்டாம் நான் நம்புகிறேன் என்ற விசுவாசம் இருக்கிறது. ஆனால் கல்லை எடுத்து விடுங்கள், அகற்றி விடுங்கள் என்று இயேசுவின் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. ஆமன் பார்கள், இன்று நாம் அப்படித்தான். கீழ்ப்படிதல் நம்மள்கிட்ட இல்லை. கீழ்ப்படிதல் இருந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம் வரும். இந்த கீழ்ப்படிதலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்தில் வரும்பொழுது, அதனால தான் இணை சட்டம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இணை சட்டம் 28:13.
ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாய் இருந்தால், ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாய் இருந்தால், ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவாரே அன்றி கடையனாக ஆக்க மாட்டார். வாசிக்கலாமா? இணை சட்டம் 28:13. ஆமென். இன்று நான் உனக்கு விதிக்கும் உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவற்றை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்போது ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவாரே அன்றி கடையனாக ஆக்க மாட்டார். நீ உயர்வாயே அன்றி தாழ்ந்து போக மாட்டாய். ஆமென். இன்று 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 அவர் சொன்னது மரியா கிட்ட அதான் சொல்றார். இன்று அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கார்? உடனே கல்லை அகற்றி விடுங்கள். ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவாரே அன்றி கடையனாக ஆக்கப்பட்டார். நீ உயர்வாயே அன்றி தாழ்த்து போக. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதராதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதராதே. ஆமென். அதனால்தான் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆமென். எண்ணங்களை மனிதர் எண்ணலாம், ஆனால் எதற்கு முடிவு கூறுபவர் ஆண்டவர். ஆமென். மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் களங்கமற்றதாய் தோன்றலாம், ஆனால் ஆண்டவர் அவர் உள் எண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். ஆமென். உள் எண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். நம்முடைய உள் எண்ணங்களை சீர்தூக்கி பார்க்கிற தேவன். அதனாலதான் மரியாளுடைய ஜெபத்திற்கும் மார்த்தாவுடைய ஜெபத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் நேற்று மாலை பார்த்தோம். ஆண்டவரே 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்று சொல்ல மார்த்தா, இயேசு அவரோட என்ன சொல்றாருன்னா, நீ நம்பினா கடவுளின் மாட்சியை காண்பார் என நான் உன்னிடம் கூறவில்லையா? நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா? நீ நம்பினால் ஆமன் பார்தர்களே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். நம்பினால் நீ அற்புதங்களை காண்பாய். நம்பினால் அதிசயங்களை காண்பாய். உன் கண்ணீரின் நாட்கள் ஒழிந்து போகும். இங்கே நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா? எவ்வளவு வேதனையோடு சொல்ற வேணாம். சொல்றேன், நீ கேட்க மாட்டேங்கிற. சொல்லிட்டே வரேன், கேட்க மாட்டேங்கிற. உன்னுடைய இந்த விதண்டாவாதம் நம்ம எப்படிதான் லைஃப்ல அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்று அன்னை மரியாள் சொன்னதை கேட்கறது இல்லை. நான் என்னுடைய விருப்பத்துப்படி நான் செய்யணும், அதுதான் எனக்கு விருப்பம். என் இஷ்டப்படி தான் நான் நடக்கணும் என்ற விருப்பம் கூடாது. நார்த்தா அப்படித்தான். ஐயோ நாற்றம் அடிக்கவே 4 நாள் ஆகிட்டு. ஏசு அழகா சொல்றார், நீ நம்பினால் கடவுள் மாட்சியை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா? அந்த வார்த்தை சொன்ன பிற்பாடு தான் கல்லை அகற்றுகிறார்கள். அந்த அதிகாரத்தோடு சொல்லும் பொழுதுதான் கல்லை அகற்றுகிறார். இல்லாட்டி செய்ய மாட்டான். யோசனை பண்ணிட்டே. இப்போ இயேசுடைய ஜெபம், இயேசு அண்ணாந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன்.
தந்தையே, பாருங்க, கடவுளுடைய மகனாய் இருந்தும் எவ்வளவு சிம்பிள் பாருங்க. தந்தை சொல்றபடி மட்டும்தான் செஞ்சார், தவிர தன்னுடைய இஷ்டப்படி எதையுமே செய்யல. எங்க போனாலும் அப்பாவுக்கு மாட்சி. தந்தையே, ஆமென். தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி. அவருடைய ஜெபம் முதலாவது நன்றி. செவி சாய்த்ததற்காக நன்றி. இரண்டாவது அவருடைய ஜெபம், நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். விசுவாசம். என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக நன்றி முதல்ல சப்மிட் பண்ணிட்டாரு. எப்போதும் என் ஜபத்திற்கு பதில் தருவீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டு இப்படி சொன்னேன். ஏனென்று சொன்னால் 36ஆம் வசனத்தில் யூதர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அதை கண்ட யூதர்கள், பாருங்கள், லாசர் மேல் இவருக்கு எத்துணை அன்பு என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுள் சிலர், பார்வையற்றவருக்கு பார்வை அளித்த இவரை சாகாமல் இருக்க செய்ய இயலவில்லையா என்று கேட்டனர். எவ்வளவு நாசுக்காக இயேசுவை குத்துறாங்க பாருங்க. எவ்வளவு சைடில் இருந்து அப்படியே ஒரு வேதனை கொடுக்குறாங்க, உள்மன காயத்தை கொடுக்குறாங்க. அற்புதம் மட்டும் எதிர்பார்த்தவங்க சொல்கிற ஜெபம் அது. அவங்களுக்கு செஞ்சீங்க, இவங்களுக்கு செஞ்சீங்க, அவங்களுக்கு செஞ்சாங்க, இவங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதங்களை வாங்கின பிற்பாடு நாம் விலகி விடுகிறோம். அவர் கொடுக்குற பணியை செய்கிறதில்லை, விருப்பமில்லை. தவறு. அவர்களைப் போல இருக்கக்கூடாது. அதனால தான் இயேசு மீண்டும் உள்ளம் குமரியவரா என்று சொன்னால், முதல்ல அவர் வேதனையோடு இருக்கிறாரு. லாசர் இறந்துட்டாரு, அவருடைய நண்பன். மரியாளுடைய ஜெபமும் அவரோடு வந்த யூதர்களுடைய கண்ணீருள்ள ஜெபமும் கேட்டு அவர் உள்ளம் கவரி இயேசு கண்ணீர் விடுகிறாருங்க. கண்ணீர் விட்டு அழுகிறார். அவர் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கும் பொழுது ஒரு சிலர் அப்படியே நச்சு பாய்ந்த ஈட்டி போன்ற வார்த்தைகளால் இயேசுவை குத்துறாங்க, வேதனைப்படுத்துகிறாங்க, மனசை உடைக்கிறாங்க அவரை. அதனால தான் மீண்டும் உள்ளம் குமுறியவராய் இப்போ இயேசு அந்த வேதனையோடு கண்ணீரோடு ஜெபித்திருப்பார் ஆண்டவரிடத்தில். மார்த்தாக்குனா இவ்வளவு சொல்லியும் அவளை திருத்தவே முடியாதா? நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என நான் உனக்கு கூறவில்லையா என்ற கேள்வி மார்த்தா முன்னால் வைக்கிறார் இயேசு. அதனால தான் தந்தையிட்ட செபிக்கிறார், ஆண்டவரே, தந்தையே, நீரின் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக கண்ணீரோடு ஜெபித்திருப்பார். நான் இவ்வளவு செய்து இவ்வளவு பண்ணி இந்த மக்கள் என்னை இன்னும் விசுவசிக்காம பரிகசிக்கிறார்களே, இவ்வளோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த இறைவன் இந்த குழுவிலே பார்த்திருக்கிறோம். அநேகருக்கு அநேக அற்புதங்கள் மாத்திரம் ரிசீவ் பண்ணிடணும். அவர் நமக்கு கொடுக்கிற பணியை செய்ய நம்மால் முடிவதில்லை. சாக்கு போக்கு சொல்கிறோம். அற்புதம் நடக்கும் என்று காத்திருக்கிறோம். அற்புதங்கள் நடந்தது, நிறைவு பெற்றது. ஆனால் நன்றி சொல்ல வந்தாயா? நன்றி சொன்னாயா? நன்றி சொல்வதற்கு ஆண்டவர் உனக்கு வாய்ப்பை கொடுத்த பொழுதும் நீ நன்றி சொல்ல வந்தாயா? சாக்கு போக்கு சொல்கிறார், என்னால் முடியாது,
மார்த்தாளை போல ஐயோ நாற்றம் அடிக்குமே. பரபரப்பு. சொந்த வேலை செய்வதில் மார்த்தாளுக்கு பரபரப்பு. இயேசு வீட்டிலே விருந்திற்காக உட்கார்ந்து இருக்கும் பொழுது மரியாள் ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தாள் பரபரப்பு. அவருடைய வீட்டு வேலை, அவருடைய செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அதுல பரபரப்பு. ஆனால் மரியாளுடைய நல்ல பங்கு. இப்ப இயேசுடைய ஜெபம் எவ்வளவு அழகா சொல்லிட்டு, இங்கே சூழ்ந்து நிற்கும் இந்த கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று சொல்லி இவ்வாறு சொன்ன பின் இயேசு உரத்த குரலில், அவர் எங்க குரல் எழுப்புறாரு பாருங்க. எல்லா இடத்திலும் உரத்த குரல் எழுப்பல. எங்க தாட்சியோடு பேசணுமோ அங்க தாட்சியோடு பேசினார். எங்க அதிகாரத்தோடு பேசினாரோ அங்க அதிகாரத்தோடு பேசினார். எங்க வல்லமையோடு பேசணுமோ அங்க வல்லமையோடு பேசினார். இங்க வல்லமையோடு பேசுறார். உரத்த குரலில், லாசரே வெளியே வா என்று கூப்பிட்டார். லாசரே. ஒரே மாதிரி இயேசு பேசலையே. இயேசு ஒரே மாதிரி பேசலையே. அப்ஸ் அண்ட் டவுன், ஏற்ற இறக்கத்தோடு இந்த ஜெபம். ஒரு சங்கீதம் போல, ஸ்வரம் போல அப் அண்ட் டவுன் இருந்தால் தான் அந்த சங்கீதத்திலே ஒரு ரசனை உண்டு. ஒரே மியூசிக்கில் போக முடியாது. அதனால தான் 7 ஸ்வரங்கள், 7. அதுபோல தான் இறைவார்த்தை வாசிப்பிலும் சரி, ஜெபத்திலும் சரி, எங்கே உயர்வு வேண்டுமோ அங்கே உயர்வு, எங்கே தாழ்ச்சி வேண்டுமோ அங்கே தாழ்ச்சி. மரியாளை போல, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என்று சொல்வதற்கு முன்பதாக இயேசு இருந்த இடத்திற்கு வந்தார். எங்கோ இருந்து கொண்டு ஜபிக்கவில்லை, அவள் வீட்டிலிருந்து ஜபிக்கவில்லை, இயேசு இருந்த இடத்திற்கு வந்தார். ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கறதுக்கு முன்னாடி அவரை கண்டதும் காலில் விழுந்து, அப்ப எவ்வளவு ஒரு தாழ்ச்சி ஜெபம் பாரு. தானியேலுடைய ஜெபம் அப்படித்தான். நீ உன்னை தாழ்த்தி கொண்ட முதல் நாள் தொடங்கி உன் மன்றாட்டு கேட்கப்பட்டு வருகிறது. உன் மன்றாட்டுக்கேற்ப இதோ நான் வந்துள்ளேன் என்று வானதூதர் சொல்வதை பார்க்கிறோம். தானியேல் ஆகமத்திலே வாசித்தோம், கேட்டோம். இப்போ இயேசு மிக அழகாக சொல்லுகிறார், அன்பார்ந்தவர்களே, லாசரே வெளியே வா. சும்மா கூப்பிடல, உரத்த குரலில். அப்பதான் அங்க இருக்கவங்க அத்தனை பேருக்கும் கேட்கும். இயேசுவோடு வந்தவர்கள், மரியாளோடு வந்தவர்கள், மரியாளோடு ஜெபித்தவர்கள், இயேசுவை பரிகசித்தவர்கள், எல்லாருக்கும் கேட்கணும் உரத்த குரலில். உரத்த குரலில், லாசரே வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வர, அவருடைய கால்களும் கைகளும் துணியால் கட்டப்பட்டிருந்தன. இறந்தவர் உயிரோடு வந்தாலும் அவருடைய கால்களும் கைகளும் துணியால் கட்டப்பட்டிருந்தன. முகத்தில் துணி சுற்றப்பட்டிருந்தது. ஆண்டவர் சொல்றார் அடுத்த வார்த்தை, கட்டுகளை அவிழ்த்து அவனை போக விடுங்கள். வேற ஒன்றும் சொல்ல, கட்டுகளை அவிழ்த்து அவனை போக விடுங்கள். அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட். அதை எவ்வளவு நாசுக்க கொண்டு போறார். இந்த சமாரிய பெண்ணோடு பேசும் பொழுது கூட, உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிற நான் தான் என்று சொல்றது எவ்வளவு நாசுக்க சொல்றாரு. உன்னோடு பேசிக்கொண்டிருக்கும் இவர் தான் அவருன்னு சொல்லி உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ ஏன்டியே கேட்டிருப்பிய.
கையில் இருக்கிற குடத்தை தூக்கி போட்டுட்டு ஓடுறா. தனக்கு கையில் இருக்கிறது எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு ஓடுறா சமாரிய பெண். கட்டுகளை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று இயேசு அவரிடம் கூறினார். அதனாலதான் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததை கண்டு அவரை நம்பினர். கண்டு நம்பினவர்களுடைய காணாமல் விசுவசிக்கிறவர்களே பாக்கிவான் என்று இயேசு பல இடத்துல சொல்வார். தோமாவை பார்த்து சொல்வார், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புகிறவர்கள் பாக்கிவான் என்று சொல்வார். தோமா கூடவே இருந்தவன், அற்புதங்கள் அடையாளங்கள் பார்த்தவன். இயேசு வருகிறார், இயேசுவை கண்டேன் என்று மகதல மரியாள் சொல்லும் பொழுது, சீடர்கள் சொல்லும் பொழுது அவன் விசுவசிக்கவில்லை. நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய். நமக்கு அதுதான். நீ நம்பினால், உள்ளூர நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என்ற சிந்தனையோடு கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக 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 ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.